எல்லாருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான உணவுகள் குறித்து என்னோட சேனலில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா? அதனால் இன்னைக்கு என்னோட லஞ்ச் பாக்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது ரொட்டீனாக நம்ம எடுத்துகிட்டு வர்றது தான், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லஞ்ச் பாக்ஸை காமிக்கிறேன். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், 9 இன்ச்சு பிளேட் எடுக்கணும் அப்படிங்கிறது. எப்போவுமே இந்த 9 இன்ச்சு பிளேட்டு நான் வச்சுருக்கிறேன். அடுத்து லஞ்ச் பாக்ஸ் இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸ் இருக்குது. இது பனானா பாக்ஸு. யார்கிட்டையும் இல்லைனாலும் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா அழகாக ஹோல்ஸ் இருக்குது வரிசையாக. அந்த 2 சைடும் ஹோல்ஸ் இருக்கும். ஏரேஷனுக்கு, நல்லா காற்று போய் வெளியே வர்றதுக்கு. பனானா ஸ்பாயில் ஆகாது. வாழைப்பழம் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழைப்பழத்தை பொதுவாக ஒர்க் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல, வேலை செய்கிற இடத்துக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே வச்சிட்டோம்னா அழகாக பனானா கசங்காமல் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்குள்ளார சேஃபாக இருக்கும். எந்த கிளைமேட்லேயும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், தைரியமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரஞ்சு இருக்குது. எப்பவுமே இந்த ஆரஞ்சு ஸ்நாக்ஸாக நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அஃப்கோர்ஸ் இந்த சீசனுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வெள்ளரிக்காய். பெப்பர் போட்டு வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். குக்கும்பர். அடுத்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்குள்ளே போவோம். இப்போது லஞ்ச் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸு. ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ்குள்ளார ஃபஸ்ட்டு பூசணிக்காய் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. தயிர் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது தயிர். அடுத்து ஆக்சுவலாக இது ராஜ்மா பீன்ஸ் சேர்க்கப்பட்ட ஒரு குழம்பு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி, 2 சப்பாத்திகள். ஸோ இதுதான் நம்மளோட லஞ்ச் மெனு. முடிஞ்சளவு என்னோட வீடியோக்களில் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு நினைக்கிறேன். புரதம் அப்படிங்கிறது அந்த காய்கறி பேலன்ஸ் டயட்டுக்கு இந்த பீன்ஸ் வந்துருச்சு. அப்புறம் நம்மளோட மினரல் வைட்டமின் சத்துக்களுக்கு எப்பவுமே நம்ம 2 ஃப்ரூட்ஸாவது தினசரி சாப்பிட்றது முக்கியம். அது இல்லாமல் மாவு சத்துக்கு சப்பாத்தி வச்சுருந்தேன். அது இல்லாமல் ஒரு வெள்ளரிக்காய் சீசனுக்கு ஏற்றாப்புல சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தேன். கடைசியாக ஒரு கொசுறு தகவல். ஆக்சுவலாக இந்த ஃப்ரண்ட் ஜிப்பில் வச்சுருந்ததுனால இதை நான் காமிக்க மறந்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கடலை மிட்டாய், சாயந்தரம் சாப்பிடணும். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு மெனு வர மாதிரி நீங்களுமே உங்களோட லஞ்சை அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.